புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வருகை தந்திருந்த சமூக சேவகர் மற்றும் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி சிங்கப்பூர் போல மாற்றி அமைக்க முடியும், அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர், இந்த மாநிலத்தில் அனைத்து வளமும் உண்டு, கண்டிப்பாக நம் கனவினை நிறைவேற்றும் என்று கூறினார். இப்போ இங்கே வந்த முக்கியமான நோக்கமே அரசியல் களமிறங்கி தான். இளைஞர்கள் வரணும், நமக்கு என்ன, நம்ம வேலை, நமக்கு இதில் வரணுங்கிற மாதிரி பின்தங்கி இல்லாமல் நம்ம தைரியமாக அரசியலில் வரணுங்கிறது தான் நாங்கள் இந்த நோக்கம். வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு, தொழிலெல்லாம் விட்டுட்டு இதுக்காக ஒதுக்கி பாண்டிச்சேரியை எப்படியாவது சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் மாதிரி ஒரு பெரிய நகரமாக உலகமே திருப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு இதில் பொட்டென்ஷியல் இருக்குது. இப்படி தான் மலேசியா சிங்கப்பூர் வேணான்னு ஒரு ஸ்லம்மாக ஒதுக்குனாங்க. லீன்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார். அன்றைக்கி அவர் தான் இந்த இடத்த ஒரு பெரிய இதாக மாற்றி 30 வருஷத்தில் அது இன்றைக்கி உலகத்திலே ஒரு டாப் 5வது இடத்துல வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா பொட்டென்ஷியல் இருக்குது. இளைஞருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இளைஞருக்கு வேலை வாய்ப்பு வேணும். போதைப் பொருளில் அடிமையாகி இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு ஒரு புதுச்சேரியை புதுப்பிக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்திருக்கோம். அது அன்பும் ஆதரவும் என்றைக்குமே எப்பவுமே தேவை. கண்டிப்பாக